வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இந்த 2026 ரிசல்ட்லாம் போயிட்டு இருக்கு, பாத்தீங்களா சார்? எப்படி போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழக மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இல்லை பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு சேஞ்ச் வேணும். அந்த சேஞ்ச் வேணுங்கிறதுல சும்மா வாயில் மட்டும் சொல்லாமல் உறுதியாக அதில் இருந்திருக்கிறாங்க மக்கள். ஏன்னா வந்து தமிழக மக்கள் முட்டாள் கிடையாது, அறிவாளிகள்ங்கிறத நிரூபிச்சுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுக்கப்புறமும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆன்டி இன்கம்பன்சி இவ்வளோ இருக்கிறப்ப இல்லை நாங்கள் திராவிடம் 2.0 வரும்னு இவங்க ஒரு கற்பனையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த 2.0 வரும் அவங்க, அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு பாட்டு கூட இருக்கும், அந்த ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்னங்கிற அந்த டிஆர்பி ராஜாவுக்கு வந்து இதை நான் வந்து இதை வந்து நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்ன பேசுனீங்க, ஒரு யாராவது நீங்கள் ரூலிங் பார்ட்டி இருக்கிறீங்க, உங்ககிட்ட தான் கேட்க முடியும். நீங்கள் ஒரு பிரச்சனை நடந்தால் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். வெள்ளை அறிக்கை கூட என்ன கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், இல்லை ஸ்டேபிளாக இருக்குது கவர்மெண்ட்னு சொல்லணும். இப்படி நீ தூக்கி காமிச்சிருந்தா உனக்குலாம் எவ்வளோ திமிரு இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து நீ அதோட ஆணவத்தின் உச்சம்தான் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் 2வது இடம் கூட நீங்கள் வரல. நீங்கள் 2.0 எய்ம் பண்ணுறீங்க. நீங்கள் 2.0 எய்ம் பண்ணி 2வது இடம் கூட வராமல் நீங்கள் 3வது இடம் புதுசாக வந்த ஒரு பார்ட்டிக்கிட்ட வந்து நீங்கள் தோல்வியை தழுவ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லட்சணத்தில் நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறீங்க. அதுதான் அதோட விளைவுகள் தான் இதை நம்ம கண்கூட பார்க்குறோம். ஆக்சுவலா இப்போ வந்து 2வது இடத்துல இல்லை, ரெண்டுமே அதிமுகவும் திமுகவும் 64 இடத்துல வந்து முன்னிலை வைக்கிறாங்க. இப்போ திமுக தான் வந்து 64, அதே மாதிரி அதிமுக 64, தாவேகா வந்து 106 இடங்களுக்கு வந்து முன்னிலை வைக்கிறாங்க. ஸோ தாவேகாவுடைய இந்த அபார ஒரு வெற்றின்னு கூட சொல்ல முடியாது, இன்னும் வெற்றி வாய்ப்பு கிட்டல. சோ இந்த முன்னிலையில இருக்காங்க அப்படின்றதே அதுவே பெரிய வெற்றி தான். உண்மையாவே இதை வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். இதை வந்து பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இப்போ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நேற்று வரைக்கும் வந்து இது 10 சீட்டு வரும், இல்லை சிங்கிள் டிஜிட்டில் வரும், யார் என்ன பேசியிருந்தாலும் அது எல்லாத்தையும் உடைச்சிட்டா என்ன சொல்கிறது, அந்த விஜயோட அலை அப்படிங்கிற மாதிரி தான். மோடி அலையில் வந்து எப்படி 2014 வந்த மாதிரி விஜய் அலைங்கிறத வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான். எனக்கு பிடிக்கல, நான் வேற ஒரு பார்ட்டியில் இருக்கிறேங்கிறத விட என்ன சிச்சுவேஷன் நினைக்கினா அதை ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் ஆகணும். ஏன்னா இவ்வளோ பெரிய எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது ஒரு 10 சீட்டு வரும், இல்லைனா வந்து ஒரு 10-20% ஒரு ஓட்டை பிரிப்பாருன்னு பார்த்தா அது ஒட்டு மொத்தமாக அடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. அந்த ஓட்டு எங்கேருந்து பிரிச்சிருக்கிறாங்கன்னா திமுகலேருந்து தான். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் எங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா இதை நான் எப்படி எனக்கு தோணுச்சுன்னா இது வந்து கம்பல்சரியாக ஒரு பெரிய லெவலில் நான் வந்து 20% வரைக்கும் தான் சொல்லியிருந்தேன். பெரிய லெவலில் ஓட்டை பிரிக்கிறேன்னா எங்கள் ஊர் வில்லேஜில் வந்து அதை நான் பார்க்கும்போது, இந்த வில்லேஜில் இத்தனை பசங்க தாவேக்காக்கு நம்ம ஊரில் அந்த பசங்களை பார்த்த மாதிரியே தெரியலையே, அவங்க இருக்கும்போது இதே தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது இன்னும் எல்லா இடங்கள்ல இருக்குங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணா என் ஊரில் பார்த்தது அது ஒரு ஊரில் தான் பார்க்குறோம். இப்போ 234 தொகுதிகளுக்கு வில்லேஜஸ்லாம் இப்படி இருக்குமானா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது நடந்திருக்கு. இன்னைக்கு அவங்க கீழே வரைக்கும் கிரவுண்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டாங்க அப்படிங்கிறதா இதோட நிதர்சனமான உண்மை. இன்னும் ஒரே ஒரு தொகுதியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா குளத்தூர் தொகுதியை நம்ம பார்த்தே ஆகணும். குளத்தூர் தொகுதியில 5ஆம் கட்ட சுற்று 6ஆம் கட்ட சுற்று போய்கிட்டே இருந்தாலும் இன்னும் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பின்னடைவுல தான் நிற்கிறாங்க. நான் என்ன சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க? நீங்கள் எதுவுமே நீங்கள் அப்பாவும் பையனும் சேர்ந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யவே இல்லை. நீங்கள் 4000 கோடி பேக்கேஜ் நீங்கள் மெட்ராஸ் அனௌன்ஸ் பண்ணீங்க. நீங்கள் மேயராக இருந்த காலத்துலேருந்து மெட்ராஸ் இன்னைய வரைக்கும் நீங்கள் என்ன பெரிய சேஞ்சஸ் வந்துருக்குன்னு சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. 4000 கோடி நீங்கள் பேக்கேஜ் கொண்டு வந்தீங்கல்ல, எல்லா டிசம்பருக்கும் எல்லா நவம்பர் டிசம்பர்லையும் இங்கே சென்னையில் இருக்க மக்களுக்கு அடுத்த மாதம் பைக்கை கொண்டு எந்த பார்க்கிங்கில் விடலாம், அதாவது பாலத்தில் விடலாம். இன்னைய வரைக்கும் அந்த சூழ்நிலை தானே இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய மழை பெய்யுன்னு தெரியாது, மழை பெஞ்சா பைக்கை கொண்டு எங்கே விடுறது, காரை கொண்டு எங்கே விடுறது, பத்திரமா விடுறது, அந்த லட்சணத்திலே தான் இன்னும் நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் நினச்சிருந்தா என்றைக்கும் செஞ்சுருக்கலாம். நீங்கள் எதுவுமே செய்யலைங்கிறதா வந்து நிதர்சனமான உண்மை. நீங்கள் மற்ற தொகுதியில் விடுங்க, உங்கள் தொகுதியில் உங்களால் நீங்கள் எதுவுமே அடிப்படை வசதி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலங்கிறாலும் நீங்கள் 3வது இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் அவர் ஆப்போசிட்டில் நின்று ஜெயிக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரர், எக்ஸ் திமுக காரர். அவர் பாபுன்னு நினைக்கிறேன், அவர் PS பாபுன்னு நினைக்கிறேன். 2006 2011 வரைக்கும் திமுக இருந்தவர். திமுக இருந்த ஒருத்தரை வச்சு அதாவது ஒரு கட்சியோட தலைவரையே வந்து தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. நீங்கள் காமராஜர் அவர்களை நீங்கள் தோற்கடிக்கும் போது இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் முறையாக ஒரு இளைஞரை வச்சு நாங்கள் காமராஜர் அவர்களை தோற்கடிச்சோன்னு இன்னை வரைக்கும் வாய்கிலி பேசிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ பெரிய மனுஷனையே வந்து தோற்கடிச்சுன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சிமிலர் இன்சிடென்ட் தான் நான் சொல்கிறேன். ஒன்றுமே செய்யலைங்கிறத வந்து உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு ஆளை வச்சு உங்களோட பொருள் எடுத்து உங்களே அடிக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் 3rd பிளேஸ் உங்கள் தொகுதியிலே உங்களால் ஜெயிக்க முடியல, அப்புறம் மற்ற தொகுதியை பற்றி நீங்கள் யோசிக்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு மாநிலத்தின் முதல்வர், அதே மாதிரி அந்த கட்சியின் தலைவரும் நீங்கள் தான். இந்த 2 பேரும் வேற ஆட்கள் கிடையாது. அப்போ உங்கள் ஃபேஸ்க்காக ஒரு வேல்யூ இருந்திருக்கணும். ஏன்னா உங்கள் தொகுதியை கூட உங்களால் பார்க்க முடியலைங்கிறத அந்த ரியாக்ஷன் ரிசல்ட் நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்களே, எல்லாம் 3-5 தடவை கவுண்டிங் போனதுக்கப்புறமும் கூட என்ன சொல்ல பின்னடைவு தான் இருக்கிறாருன்னா காரணம் நீங்கள் ஒன்றுமே செய்யலை. இந்த சேகர்பாபு கூட்டிகிட்டு போய் 2-3 டான்ஸ்லாம் ஆடி இருப்பார், பார்த்துருப்பீங்க. அவரோட தொகுதிக்கு போகும்போது ஏங்க மக்கள் வந்து ரோட்டில் இறங்கி போராடுறாங்க, அந்த தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் காலை சாப்பாடு கொடுக்குறங்கிற பேரில் ஒன்றுமே நல்லது, அதாவது ஏதோ நீங்கள் செய்கிறேன், இங்கே வந்து பேச்சுவார்த்தை முடிச்சு ஏதோ செய்கிறேன்னா நீங்கள் ஒழுங்காக செஞ்சுருக்கணும். அதையும் செய்யலை. ஃபுட்டு கொடுக்குறங்கிற பேரில் ஒரு கண்ட்ராவியான ஃபுட்டை கொடுத்தீங்க. சரி, அவங்க ரோட்டில் இறங்கி போராடும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, புதுசாக ரிலீஸ் ஆன படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதில் கூவத்தில் இறங்கி போராடும்போது ஒருத்தர் உயிரிழந்தார்.
அந்த தூய்மை பணியாளர்கள். அப்பவும் நீங்கள் வாயை திறக்கல. ஸோ நீங்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த ரோம் நகரம் பற்றி எறியும் போது நீரோமன்னன் பிடில் வாசித்த கதை நீங்கள் எல்லாருமே அது கேட்டிருப்போம். அது இங்கே நடக்குது. அது இங்கே ரோம் நகரங்கள் சென்னை நகரம் வந்து பற்றி எறியும் போது இவர் வந்து பிடில் வாசித்த கதை தான். ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 படத்துக்கு போயிருக்கிறார். 2 படத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. உங்களோட மக்கள் ரோட்டில் இறங்கி போராடுறாங்கல்ல, கஷ்டப்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அதே மாதிரி உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு நெல்லை பார்சலில் வாங்கிட்டு வந்து கையில் பார்த்த ஒரே ஆள் இவராக தான் இருப்பார். நீங்கள் செஞ்சதுக்கான விளைவு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை நீங்கள் அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு பொம்மைன்னு சொன்ன போது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இல்லைங்கிறத இதை வந்து நிரூபிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த இதுக்குமே நீங்கள் சரியான ஆக்ஷன் எடுத்ததே கிடையாது. இப்போ ஜென்ரலாக நீங்கள் பேப்பர் எடுத்தீங்கன்னா வந்து வெட்டு குத்து கொலை எங்கேயோ 1-2 நடந்துட்டு அளவுக்கு அதிகமாக நடக்குது. அதே மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கஞ்சாவும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதை நாங்கள் சொல்லலை. அதை நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஆப்போனன்ட் பார்ட்டி, நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனே வதந்தியை பரப்புறீங்க, சூப்பராக ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிற அதாவது உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற பிரேமலதா அவர்கள் உங்களை வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் அவங்களாலே அதை தவிர்க்க முடியல. ஏன்னா இதுதான் நிதர்சனங்கிறது வந்து அந்த அம்மா அன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ அதோட விளைவுகள் தான் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக கூட்டணி மேலேயுமே வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏடிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும், டிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும். ஸோ இந்த 2 கூட்டணியிலுமே வந்து கூட்டணி வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் நின்னாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளர்கள் தான் வந்து அதிகமாக முன்னிலையில் இருக்காங்க. எப்படியும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் நிற்கிறப்போ தாவேகா கூட்டணியில் நிற்கிறப்போ மக்கள் எந்த அளவு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதாவது தாவேகா ஒன் சைடு கார்னர் பண்ண மாதிரி தான் யாருமே கூட்டணிக்கு வரலன்னு பேசினாங்க. நான் அவர் ஓப்பனாக சொல்கிறார், முதல் நாளே சொல்கிறாரு, நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து சொல்கிறாரு. அது யாருமே நம்ம தயாரா இல்லையா. காங்கிரஸ் வந்து ஒரு எண்டு வரை போய் திரும்பி வந்த மாதிரி சேர்ந்துருவாங்கன்ட்டு போய் திரும்பி வந்து 3 சீட்டு அடிஷனலாக கொடுத்தோன்னே அமைதியாயிட்டார். அதில் ராகுல் காந்திக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா அதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, நீங்கள் ஒரு தமிழ்நாட்டுக்கு வராரு, ஸ்டாலின் கூட நெவர் ஷேர் த ஸ்டேஜ். நீங்கள் இந்த எலெக்ஷனில் எங்கேயுமே ஒரு ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதுலேருந்தே தெரிஞ்சு ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு. அங்கே மனோ தங்கராஜ் ஒரு சால்வ் போட போகிறார், அதுக்கு அதில் விருப்பமே கிடையாது, அவர் அலோவ் பண்ணவே இல்லை. புதுச்சேரிக்கு வராரு, இங்கே வந்து சென்னையில் வந்து அவர் பார்க்குறதுக்கான பெரிய விஷயமே கிடையாது. இப்போ உள்ளுக்குள்ளே காங்கிரஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜோடங்கிற ஒன்று சொல்லுவார், ஜோதிமணி அம்மா அந்த அம்மா ஒன்று சொல்லுவோம். நீங்கள் மதுரையில் ஒரு கருணாநிதி வேட்பாளர் வந்து நாங்கள் போட்ட பிச்சைன்னு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ பேசியிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் மீறி இவங்க கூட்டணிக்கு போகிறாங்க. ஒரு கூட்டம் கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லுது, இன்னொரு கூட்டம் தாவேக கூட போகணும்னு சொல்லுது. அப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா கூட்டணியில் வந்து அவங்களுக்கு உடன்பாடே கிடையாது. முன்னாடியே உடன்பாடு கிடையாது. அப்போ மறுபடியும் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் கூட்டணி ஒழுங்காக வேலை பார்க்கல. அப்போ இன்னொரு விஷயம் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, வேலை வாய்ப்புகளை உருவாக்கலை அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து அப்போ 5 வருஷம் என்ன டேஷ் பிடிக்கிட்டு இருந்தீங்க. ஏன் டேஷ்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அது உங்கள் முதல்வர் எக்ஸ் முதல்வர் இன்னையிலேருந்து வந்து எக்ஸ் முதல்வர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் தான். ட்விட்டரில் டேஷ்னு அவர் போட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஒரு தடவை. நீங்கள் 5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, 5 வருஷம் ஒன்றுமே செய்யலை அந்த கவர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே நீங்கள் கேள்வி கேட்டுருக்கணும். நீங்கள் அன்றைக்கே கேள்வி கேட்டது உண்மையான நீங்கள் கம்யூனிஸ்ட். இன்றைக்கி நீங்கள் அவர் தோக்க போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேள்வி கேட்கறது வந்து உண்மையான கம்யூனிஸ்ட் கிடையாது. அது நீங்கள் கேட்டிருக்கதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க வந்து ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் அன்றைக்கி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டி வந்து சேரலங்கிற மாதிரி தான் கதை. நீங்கள் லாஸ்ட் எலெக்ஷன் 15 கோடி வாங்கினேன்னு நீங்கள் தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க எத்தனை கோடி வாங்கினீங்கன்னு. அப்போ இது நமக்கு எப்படி எடுத்துக்க தோணுது, நீங்கள் கேட்ட காசு உங்களுக்கு வரல அப்படிங்கிறனால இப்போ வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கலங்கிறது உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா. இப்போ வந்து மற்ற கட்சிகள் சொல்கிறோம், நீங்கள் கூடயே தானே இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ இவர் பாலகிருஷ்ணன் சொல்கிறதா இருக்கட்டும், பிரேமலதா மேடம் அவங்க சொன்னதாக இருக்கட்டும், திருமாவளவன், இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். அந்த ஒற்றுமை இல்லாத விளைவு தான் வந்து அந்த ஓட்டுக்குள்ளே இவங்களுக்கு வந்து போய் சேரலை. ஏன்னா அந்த கூட்டணி இவங்க மேலேயே ஒரு அதிருப்தி இருக்குது, இவங்களுக்குள்ளேயே வந்து ஒற்றுமை இல்லை. இருந்தாலும் சரி இதான் ஃபேஸ் பண்ணுவோம். இவங்க சொல்கிற வார்த்தை எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களோட நீங்கள் என்ன செஞ்சீங்கிறத சொல்லி ஓட்டு கேட்டிருக்கலாம். நீங்கள் எதையுமே முழுசாக செய்யலை, அரைங்குறையமாக தான் செஞ்சுருப்பாங்க எல்லாமே. இந்த வாத்துக்கும் குதிரைக்கும் ஒரு சின்ன 2 மினிட்ஸ் ஒரு ஸ்டோரி சொல்லணும். வாத்துக்கும் குதிரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் வந்து அப்படின்னா, வாத்து என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்லும். வாத்து என்ன சொல்லும்னா, நான் வந்து என்னால் நடக்க முடியும், பறக்க முடியும், நீச்சல் அடிக்க முடியும், பறக்கவும் முடியும் சொல்லும். ஆனால் குதிரை என்ன சொல்லும்னா, உனக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் எதுவுமே ஒழுங்காக கிடையாது. உன்னால் நடக்க முடியும், சத்தமில்லாமல் நடக்க முடியாது, பறக்க முடியும், ஒரு மிக உயரத்தில் பறக்க முடியாது, நீச்சல் அடிக்க முடியும், ஆழத்தில் நீச்சல் அடிக்க முடியாது. ஆனால் குதிரைக்கு ஒரே ஒரு திறமை தான் இருக்கும், ரன்னிங் மட்டும்தான். அதை மாதிரி நீங்கள் இத்தனை கூட்டணி வச்சிருக்கிறீங்க, எதுவுமே உருப்படியானது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு நீங்கள் இத்தனை செயல் திட்டங்கள் கொண்டு வரீங்களா, நீங்கள் மகளிருக்குன்னு சொன்னீங்க, எல்லா மகளிருக்கும் செஞ்சீங்களா? செய்யலை. ஸோ நீங்கள் எதையுமே முழுசாக செய்யறதோட விளைவு, அதோட விளைவுகள் தான் வந்து இன்னைக்கு அந்த ரிசல்ட்டாக நமக்கு வந்து நிற்குது. கண்டிப்பாக சார். இப்போ கூட்டணி மேலே மக்கள் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்றதே இப்போ தெரியுது. ஸோ என்டிஏ கூட்டணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 28 தொகுதியில் வந்து பாஜக வந்து தொகுதியில் போட்டியிட்டாங்க. ஸோ இப்போ வரையும் 2 தொகுதியில் தான் வந்து முன்னிலையில் வகிக்கிறாங்க. ஸோ அதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க நீங்கள் இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்குறப்ப? அதாவது இப்போ இதுக்கு கொஞ்சம் முன்னாடி கருணாநிதி காலத்துலேருந்து ஆரம்பிச்சா தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறாரு 1997
1999 அந்த டைமில் வந்து கூட்டணி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கும்போது ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமூக சேவை அமைப்புன்னு சொல்கிறாரு. அவரு புரிஞ்சுக்கிட்டாரு, ஆனால் மக்கள் இன்னை வரைக்கும் புரிஞ்சுக்கல. அவர் புரிஞ்சுக்கிட்டு கூட்டணி அமைக்கிறாரு, மினிஸ்ட்ரியில் அவங்க இடம் பெறுறாங்க, அது ஒரு கதை. ஒரு 5 இயர்ஸ் அவங்க ரூல் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் இன்னை வரைக்கும் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்களா, ஒரு ஹிந்துத்துவ அமைப்பு, இது வந்து நார்த்தில் எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க, சிறுபான்மையினருக்கு எதிரான அமைப்பு. அது வந்து அந்த இமேஜ் இன்னும் உடைக்கலை அப்படிங்கிறது அதோட விளைவு. அதை உடைச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு 4 சீட்டு வாங்கியிருந்தோம்னா அன்றைக்கி அந்த 4, 5 அதிகமாக வந்திருக்கணும். இன்னும் அந்த 4க்குள்ளே இருக்கிறோம்னா கருணாநிதி அவர்களை ஏற்றுக்கொண்டார். ஆனால் வந்து மக்கள் இன்னும் சாதாரண மக்களிடத்துல இன்னும் முழுசா போய் சேரலை அப்படிங்கிறதா அது உண்மை. ஆனால் நிதர்சனமான உண்மை தான் சார். அதே மாதிரி இப்போ டிஎம்கே ஆட்சி வரல அப்படின்னா இப்போ அந்த 5 ஆண்டு கால மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில இருக்காங்க, ஆட்சியில எந்த ஒரு பெருசாவும் நடக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தியில இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 63 இடத்துல முன்னிலையில இருக்காங்க, 3வது இடத்துல கூட தள்ளலாம். ஆனா வந்து ஏடிஎம்கே ஆட்சியை பொறுத்தவரை இப்போ 64 தொகுதியில தான் வந்து கொஞ்சம் முன்னிலையில இருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை தாண்டி தாவேகாவுக்கு இப்போ வெற்றி பெறணும் அப்படின்னா மக்களுடைய மாற்றம் எப்படி வந்திருக்கு? உங்களுக்கு 3rd பிளேஸ் எத்தனை ஓட்டை பிரிக்குது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் டிசைட் பண்ணு சொன்னேன். ஆக்சுவலாக நான் 3rd பிளேஸ் நம்ம எதிர்பார்த்தது டிவிக்கே 3rd பிளேஸ் வரும் அப்படிதான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் 3rd பிளேஸ் வர வேண்டியது இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க வேண்டியது 3rd பிளேஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஸ்வாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த ஓட்டை இவங்களோட ஒட்டுமொத்தமான ஓட்டையும் வந்து திமுக எடுத்துட்டேன். நம்ம எதிர்பார்த்தது 20% ஓட்டை எடுப்போம்னு நினச்சா அவங்க ஒட்டுமொத்தம் அவங்க நான் 40% இருந்து அப்படின்னா more than 30% ஓட்டை இவங்க பிரிச்சுட்டாங்க. ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் ஓட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா திமுகவுக்கு வந்து 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க, 12% ஸ்டார்ட் பண்ணுங்கம்பாங்க. ஏன்னா சிறுபான்மையினரோட ஓட்டு வந்து அவங்களுக்கு பிரியாது. எப்போவுமே வந்து நீங்கள் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஓட்டு வந்து பல்காக அப்படியே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த தடவை அது வந்து நேரடியாக உடச்சிட்டார். யார் உடச்சிருக்கிறாருன்னா விஜய். ஸோ நீ அந்த 12% ஓட்டு பல்காக கிடைக்க வேண்டிய ஓட்டு போயிடுச்சு அவருக்கு. அது மட்டும் இல்லை ஜென்செட், அதாவது நீங்கள் மாபெரும் புரட்சிங்கிறத நீங்கள் நேபாளில் வந்து ஒரு தீவிரவாத புரட்சி மாதிரி நடந்தது, ஸ்ரீலங்காலையும் அப்படி சொல்லலாம். இங்கே வந்து ஒரு மௌன புரட்சிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்க முடியும். ஏன்னா ஜென்செட்டால் தான் இந்த விளைவுகள். அந்த 18+ ஃபஸ்ட் டைம் ஓட்டர் இருப்பாங்கல்ல, இந்த ஃபஸ்ட்டு டைம் ஓட்டர் இப்போ 18+ இப்போ 18 வயசுனா இப்போ இன்றைக்கி 2008 ஓட்டு போடுற பிறந்தவங்க தான் வந்து இன்றைக்கி 18 வயசு இருக்கு இன்றைக்கி. 2008, 18, 26 இன்னைக்கு. அப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டர் 2007 பிறந்தவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. 6, 5, 4 இப்போ அந்த 5 வருஷம், ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டோட மக்கள் தொகை பிறப்பு பார்த்தீங்கன்னா நியர்லி 10 lakhs. அப்போ 50 லட்சம். அந்த 50 லட்சத்தில் 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சிங்கன்னா அந்த ஓட்டில் more than 90% யாருக்கு போகுதுன்னா தாவேகா போயிடுச்சு. அப்போ அந்த ஓட்டு போயிடுச்சு. மைனாரிட்டியோட ஓட்டு பிரிஞ்சிருச்சு. மைனாரிட்டியில் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு முழுசாக பிரியுது. நீங்கள் முஸ்லீம்ஸ் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திமுக தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ கிறிஸ்டியன் ஓட்டு பாதி 12% நியர்லி 10 அங்கேயும் பிடிச்சிடுறாரு. நியர்லி 10 வந்துருச்சு. இதில் ஒரு 35 lakhs வந்துருச்சு. அப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1 crore கிட்ட ஓட்டை வந்து அவர் கொண்டு வந்துட்டார். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, 2nd and 3rd பிளேஸ் வந்து ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் மறுபடியும் மாறலாம். இப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா 90லேருந்து 110க்குள்ளே இது வந்து தாவேகா நிற்கும். சரி, இப்போ வரையும் நம்ம கள நிலவரப்படி வந்து 105 இடங்கள்ல வந்து இப்போதைக்கு முன்னிலையில் இருக்காங்க. ஒருவேளை 110, 118 வரல அப்படின்னாலும் ஒரு 110, 105ன்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துருச்சு, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து ஏன்னா சட்டமன்றம் அமைக்கணும் அப்படின்னு 118 தேவை. ஸோ அப்போ யார் சார் கை கொடுப்பாங்க? நீங்கள் வந்து ஹங் அசம்பிளி தான் வரும். இப்போ நம்ம இது வரைக்கும் ஹங் அசம்பிளி தான், அது வந்து தொங்கு சட்டசபை தான் வரும். இப்போ அந்த இடத்துல வந்து யார் எந்தெந்த எம்எல்ஏஸ் எங்கெங்கே போகிறாங்க, விலைக்கு வாங்க போகிறாங்களா, அது எப்படி கவர்மெண்ட் அமைங்கிறது உறுதியாக நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த குதிரை பேரங்கிற மாதிரி நடக்குமா, இல்லை வந்து இவங்க அந்த சைடு போவாங்களா, திமுகலேருந்து வெளியே வருவாங்களா, இல்லை ஏடிஎம்கேலேருந்து சைடு வருவாங்களாங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. என்டிஏ கூட்டணி சப்போர்ட் பண்ணுவாங்களா சார்? இல்லை அதான் சொல்கிறேன், அது வந்து இப்போதைக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் திமுக வந்து எனக்கு தெரிஞ்சு பிலோ 40 கீழே போயிடும். நீங்கள் வந்து இப்போ ட்ரெண்ட் வந்து 65 நெக் டு நெக் இருந்தாலுமே அது வந்து பிலோ 40, பிலோ 30 கீழே வந்துடும். நான் எதிர்பார்க்குறது 91 எலெக்ஷனில் என்ன நடந்ததோ அதுதான் திமுக நடக்கும். 91 எலெக்ஷன் 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. கருணாநிதியும் பருதியிலம் வலதின்னு ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் ஜெயிச்சாங்க. ஸோ சிமிலர் தான் இன்னைக்கு நடக்கும். ஸோ நீங்கள் பிலோ 10, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பிலோ 10 20 வச்சுட்டிங்கன்னா அப்போ 2க்கும் 3க்கான டிஃபரன்ஸ் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்துடும். அப்போ வந்து 1st and 2nd சேர்ந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஆரம்பத்துலேருந்தே விஜய் எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை. அவர் எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் ஏடிஎம்கே பற்றி எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் ஒரு குறை சொன்ன மாதிரியோ எதுவுமே கிடையாது. ஸோ அந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் மற்றும் சிலர்னு என்டிஏ கூட்டணியை தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கு. மற்றும் சிலர் நீங்கள் திமுகவை எதிர்த்த அளவுக்கு அவர் எதிர்க்கலாம். ஆரம்பத்துலேருந்தே வந்து ஏன்னா என்னோட தீய சக்தி, தமிழ்நாட்டின் தீய சக்தி யாருன்னா திமுக. 2 பேர் வந்து ஒருத்தரை துரத்தி அடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏடிஎம்கே கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணியும் இவர் தாவேகா 2 பேருமே ஒரே ஆளை நீங்கள் வந்து வெளியே அனுப்பணுங்கிறக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் இவர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம நினச்சோம் நேற்று வரைக்கும் நம்மளுடைய கூட்டணி வரும்னு நினச்சோம். பட் அன்னைய ட்ரெண்ட் படி இவர் முன்னாடி வந்துட்டார்.
ஆனால் அது மெஜாரிட்டி இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த அந்த கவுண்ட் 110க்கு உள்ளே வருது, வெறும் 8 பேர் 7 பேர்னா ஏதாவது எம்எல்ஏஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க வேறு பார்ட்டிலேருந்து வந்தால் அப்படியும் நடக்கலாம். இல்லை அதுக்கு 110க்கு கீழே ஒரு 70, இப்போ இன்னும் வந்து நீங்கள் 105 இருக்கிறாங்க, பட் ஈவினிங்கில் ட்ரெண்ட் மாறுதுன்னு வைங்களேன், ஒரு 90 95 ஹால்ட் ஆகுது அப்படின்னா அப்போ கம்பல்சரியாக நீங்கள் ஒரு 2வது இடத்துல இருக்கிறவங்களோட சேர்ந்தா மட்டும் தான் செய்ய முடியும். ஆனால் 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய திமுக கூட சேரக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா அவருடைய முக்கியவாதமே வந்து கொள்கை கூட்டணியா இருக்கட்டும், அரசியல் கூட்டணியா இருக்கட்டும், பாஜகவையும் திமுகவையும் தான் எதிர்த்து அரசியல் பண்ணாங்க. சோ அந்த இது நல்ல மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் வந்து தெளிவா இருந்தார். நீங்க வந்து அவருக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் இருந்தா அப்ப நமக்கு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வராரு. என்டிஆர் மாதிரி தான், நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறாரு கட்சி ஆரம்பிச்ச உடனே. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மோர் தென் 20 years ஆஃப் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் என்டிஆர் அப்படி கிடையாது, நேரடியாக வராரு ஜெயிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் இவரும் வந்து ஃபர்ஸ்ட் டைமே வராரு. பட் ஆனால் அவர் ஒரு சில விஷயங்கள தெளிவாக இருந்தார். இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்டீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஏன் பிஜேபி இன்னும் 2 சீட்டு 3 சீட்டு தான் வாங்குது? ஏன்னா மக்கள் ஒன்றும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கல, அதற்கான தலைமை வரலையா, இல்லை மக்களுக்கு புரியலையா, கருணாநிதி அவர்களுக்கு புரிஞ்சது இன்னும் மக்களுக்கு புரியலையான்னு தெரியல. இப்போ அதில் அவர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரு, அப்போ பிஜேபியை கூட நம்ம சேர்ந்தோம் நமக்கு எதுவும் பாதிப்பு வருமோ, அந்த எண்ணிக்கையில் வந்து அவர் வரல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்போது அவர் ஏடிஎம்கே எனக்கு தெரிஞ்ச அவர் கூட்டணி ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக பிரச்சனை இல்லை. இடையில எடப்பாடி அவரு கூட சொல்லியிருந்தாரு, கொடி பறக்குது சொன்னார். அதான் சொல்கிறேன். அதனால் அந்த அசம்பிளியான அதுக்கான, ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். நீங்கள் வந்து பிஜேபி தலைமையிலான கூட்டணிங்கிறது வந்து கிடையாது. அது வந்து எம்பி எலெக்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ அதற்கான வாய்ப்புகள் நல்லா அமையலாம். ஏன்னா அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறப்போ. ஸோ இன்னொரு ட்ரெண்ட் நம்ம ஈவினிங் தெரியும். ஈவினிங்கே வரப்போகிற நாட்களில் வந்து அந்த அசம்பிளி எப்படி அமைய போகுதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரை 2 தொகுதியில் இருந்தாரு, திருச்சி கிழக்கு அண்ட் பெரம்பூர். ஸோ 2 தொகுதிகளுமே ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ இருக்கு? ஏன்னா முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல்லா கருத்து கணிப்புலையும் சரி அவருடைய தொகுதியில நிக்கிறதுக்கு, அவருடைய தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் 2 தொகுதியிலும் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அங்க ஆல்ரெடி வந்து டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கொளத்தூர் பக்கத்துல வேற பெரம்பூர் இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இருக்கு. அதே மாதிரி திருச்சி மேற்கு வந்து KL நேரு அவர்கள் ஒரு கோட்டையவே அங்க கட்டி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லா கோட்டையும் உடைச்சிட்டாரு. நீங்க வந்து அதுல மாற்று கருத்தே கிடையாது. நேரு கோட்டையா இருந்தாலும் சரி, அவர் இன்னொரு பொன்முடியா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. எல்லா குறுநில மன்னர்களும் அவர் ஏறி மிதிச்சு அடுத்த லெவலுக்கு வந்துட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க ட்ரெண்ட் படி ஒரு 2லேயுமே வந்துடுவார். ஆனால் அவ்வளோ இது இருக்குது, அந்த அலைங்கிறது அதிகமாக தான் இருக்குது. நமக்கு பிடிக்கலையா பிடிச்சிருக்காங்கிறதெல்லாம் விட இன்றைக்கி என்ன ட்ரெண்டுங்கிறத நம்ம பேசியாக வேண்டி இருக்குது. ஸோ 2 இடத்துலையுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா ஜெயிச்சிருக்கா, ஏன்னா 105 வந்தாச்சு. அவரோட அந்த 105 எப்படி வந்தோன்னா அவரோட ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான். நீங்கள் யாராவது ஒருத்தர் விஜய் கட்சியில் இருக்கா, அவருடைய கட்சியில் இருக்கிறவங்கள வேட்பாளர் பேர் சொல்லுங்கள், அவருக்கே தெரியாது. அவரே அத்தனை 234 தொகுதியும் விசிட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் அவரோட ஃபேஸ் மட்டும் தான். அவர் அந்த மதுரையில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, 234 தொகுதிகளுமே விஜய் தான் நிற்கிறாங்கிற மாதிரி பேசினார். ஸ்டாலின் அதை கொண்டு வந்து மறுபடியும் அதை காப்பி அடிக்கிறாரு, நான் ஸ்டாலின் தான் நிற்கிறேங்கிற மாதிரி காப்பி அடிக்கிறார். இவரோட ஃபேஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி சார் பாக்குறீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் போய் நின்று வேலை பார்க்க மாட்டாரு, அந்த வேட்பாளர் தான் வேலை பார்ப்பாங்க. அதான் சொல்றேன், இவர் வந்து 20 வருஷமா நம்ம விஜய் மக்கள் இயக்கணும்னு வச்சிருக்காங்க. அந்த மோர் தென் 20 years நியர்லி, எக்ஸாக்டா தெரியாது. அப்போ அவர் வந்து உடனடியாலாம் வந்து பாலிடிக்ஸ் வந்த மாதிரி தெரியல. அவங்க கிரவுண்ட் ஒர்க்கு ஏற்கனவே இருக்குது. ரியாலிட்டி என்ன, ஒரு வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்தால் நம்மளால் சர்வே பண்ண முடியுமா. இப்போ வந்து நேரடியாக எனக்கு அரசியல் ஆசை வந்தோடனே, இன்றைக்கி அரசியல் ஆசை வந்தோடனே நாளைக்கு நான் வந்து கண்டெஸ்ட் பண்ணலை. இதை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி மக்கள் இயக்கங்கிறது இருக்குது, அது எல்லா இடங்களிலுமே இருக்குதா. அப்போ அவர் சொல்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்கிறாரு, அது உண்மையாயிருச்சுல இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு இன்றைய யங் ஜென்ரேஷன் ஜென்செட், எனக்கு தெரிஞ்ச ஜென்செட் தான் வந்து மிகப்பெரிய மாற்றம். அவங்க விஜயை பிடிச்சி ஓட்டு போட்டாங்களா, இல்லை இந்த ஒரு மாற்றம் வரணும், இந்த கழகங்கிறது வேண்டாம், திராவிடமே வேண்டாம், வேற யாராவது வந்து எதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறத விட எதிர்பார்த்துருந்துக்கலாம் அந்த ஜென்செட். ஸோ அப்போ வீட்டுக்கு ஒரு ஓட்டுங்கிறது அவர் சொன்னது உண்மையான உண்மை. அதெல்லாம் அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்த மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போ வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க தற்குறி அப்படின்ற ஒரு நேம் வந்து ஒரு பர்டிகுலரா வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அனில் குஞ்சுனாங்க, தற்குறின்னாங்க. சோ இது எல்லாமே வந்து கொள்கை அறியாம அவங்க சேர்ற கூட்டம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருக்கட்டும், ஒன்னே திராவிடம் பக்கம் இருங்க, இல்லைன்னா தமிழ் தேசியம் பக்கம் இருங்க, இப்படி 2யுமே வந்து மக்கள்கிட்ட போய் குழப்பி ஒரு கொள்கையா வந்து எடுத்துட்டு வரீங்க. இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. சோ இது எல்லாத்தையும் ஒரு உடைச்சு ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக வச்சிருக்காங்களா, இல்ல கொள்கையை மதிச்சு ஓட்டு வந்திருக்கா சார்? அவரோட கொள்கை எந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு கொள்கைகள், எங்களுடைய என்ன சொல்ற 505 வாக்குறுதிகள் கொடுத்து இவர் ஏதாவது வாக்குறுதி பெருசாக வாக்குறுதிகளை ஒன்றும் கொடுக்கவே இல்லை. அவங்க கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க, பெரிய லெவலில் ஒரு வாக்குறுதிகளை எதுவுமே கொடுத்த மாதிரியே தெரியல. இன்னும் நாம் தமிழர் கட்சி அது முதல்ல கட்சியே கிடையாது. அவர் வந்து அவருடைய வாழ்க்கைக்காக வந்து கடைசி வரைக்கும் அவர் சொகுசான வாழ்க்கையை வாழ்வார், இப்படியே இருந்துட்டு இருந்தாருன்னா. இப்போ இவருக்கு அந்த அணில் குஞ்சுகள் தற்குறிகள் சொன்ன காரணம் பெருசாக அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. எந்த இடத்துல எப்படி பண்ணணும், அவரை போய் பார்க்க போகிறக்கான கிரேஸ் அதிகமாக இருந்தது. அது ஓட்டாக மாறுமான கேள்விக்குரிய வந்து அது ஓட்டாக மாறிடுச்சு. அப்போ அந்த ஜென்செட் வந்து இவரை விரும்புகிறாங்க
அந்த ஃபேஸ் வேல்யூ இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்தது, கமலஹாசன் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவங்களுக்குலாம் அந்த அளவு ஓட்டு கன்வெர்ட் ஆகலை. ஏன்னா ரஜினிகாந்த் பின்வாங்குறாரு, கமலஹாசனால் சர்வே பண்ண முடியல. அதே மாதிரி விஜயகாந்த் இருந்தார், ஒரு அளவுக்கு தான் அவரால் வர முடிஞ்சுது. ஆனால் இவருக்கு வந்து அந்த ஓட் அந்த யங் ஜென்ரேஷன் உண்மையாகவே அவங்ககிட்ட போய் நீங்கள் கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஏதோ அவரை பிடிச்சிருக்குது, புதுசாக ஒருத்தர் வேணும், அவங்க அப்படி எதிர்பார்த்த மாதிரி தான் தெரியுது. இவங்களும் வேண்டாம் இவங்களும் வேண்டாம், ரெண்டு பேரும் தான் சொல்லலாம். லேப்டாப் வாங்குறாங்க, லேப்டாப் வந்து கவர்மெண்ட் நம்ம வரிப்பணத்துலேருந்து தான் வந்து கவர்மெண்ட் அந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. லேப்டாப் வாங்குறாங்க, வாங்கினா லேப்டாப்பில் ஸ்டாலின் படத்தை அழிக்கிறாங்க. அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, பணம் நம்மளுடைய வரிப்பணத்தில் வாங்கக்கூடிய லேப்டாப் தான், இருந்தாலும் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைல்ல. ஸோ அந்த ஜென்செட்டோட மைண்ட் செட் வந்து இதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம், புதுசாக ஒரு ஆள் வரட்டுமே. சார் இப்போ இந்த ஜென்சியோடைய அந்த மைண்ட் செட் வந்து கொஞ்சம் மேற்பார்வையான காரணங்களால ஓட்டு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் இல்லை, அவங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்காது. உங்களுக்கு 18+ உங்களுக்கு என்ன பெரிய லெவல், ஒரு அதாவது 100க்கு 4-5 பேருக்கு ஒரு பெரிய லெவல் ஸ்கில் இருக்கலாமா ஒழிய அத்தனை பேருக்குமே வந்து ஒரு பெரிய இன்டெப்த் நாலேஜோ பொலிட்டிக்கல் வயசு வந்து இப்போ அந்த நாலேஜ் இருக்குமானா தெரியாது, பெரிய லெவலில் இருக்காது. பட் ஆனால் அவங்க என்ன அந்த நீங்கள் நேபாளிலையும் ஸ்ரீலங்காவில் நடந்ததுன்னா இது வேண்டாம், அந்த கவர்மெண்ட் வேண்டாம்னு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கலவரத்தில் இறங்கின மாதிரி இப்போ இங்கே இதை வந்து இங்கே அதை செய்ய முடியாது. அந்த கலவரங்களுக்கான வாய்ப்புகளும் கிடையாது, ஏற்கனவே அமைதியான இடமா இருக்குது. எந்த எலெக்ஷன் நடந்ததாக இருக்கட்டும், கவுண்டிங்காக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே எந்த பிரச்சனைகளுமே கிடையாது. பட் ஆனால் அவங்க அந்த சேஞ்சஸை கொண்டு வரணுங்கிறத நீங்கள் வாரியர்ஸ் டிவிக்கே வாரியர்ஸுங்கிறதுல நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, தீவிரமாக இருந்தாங்க. பட் எத்தனை பேர் எதிர்த்தாலுமே வந்து அவங்க ஒரு முடிவோடு இருந்தாங்க, ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்னு. நிறைய பேர் நீங்கள் அனில் குஞ்சுன்னு சொன்னாலும் சரி, தாவேக்காவும் அந்த நாம் தமிழர் கட்சியில் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாலுமே வந்து இவங்க ஒரு கூட்டம் தெளிவாக இருந்தது, சேஞ்சஸ் வேணும், நாங்கள் இவருக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா அவங்களுக்கு இருக்க ஒரே அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒன்று என்டிகே கிட்ட போகலாம். என்டிகேவோட கொள்கைகளுக்கு பெருசாக வந்து எதுவுமே கிடையாது. என்னென்னா அவங்க தமிழ் தேசியம் அதாவது இயலாத ஒன்றை பேசக்கூடியவர்கள் அவங்க. இன்னொன்று கழகம், அந்த ரெண்டு கழகத்தை பற்றி இவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், அந்த 18+க்கு நாலேஜ் இருக்காது. அவங்களோட ஃபாதர் தாத்தா அவங்களுக்கு தான் அந்த கழகத்தை பற்றி தெரியும். அந்த 2008க்கு அப்புறம் பிறக்கிறவங்க, 2006, 7, 8 பிறக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முன்னாடி இருக்கிற 2 ஆப்ஷன். ஒன்று நாம் தமிழர் கட்சியை நல்லா பேசக்கூடியவர், ஆனால் வந்து வார்த்தைக்கு வார்த்தை வெறும் பேச்சுவார்த்தைகளை மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, கொள்கைகள்ங்கிறது கிடையாது, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடிய ஆள். ஸோ அவர்கிட்ட போகிறவங்க யாருமே தயாராக இல்லை. கடந்த 2 எலெக்ஷன்லேயே அதை பார்த்துட்டாங்க. இப்போ கழகமும் வேண்டாம், வேறு ஒரே ஒரு ஆப்ஷன் யார் இருக்கிறாங்கன்னா இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மேற்பார்வையான இந்த ஆடு நுனிப்புல் மேஞ்ச மாதிரிங்கிற மாதிரி அப்படியே சரி இவருக்கு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டதுனால விளைவு தான் வந்து இப்படி வந்து நிற்கும். இவ்வளவு நாளா அரசியல்ல ஊறி போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? ஏன்னா இப்ப மே 4 வந்துருச்சு, 107 சீட்டுக்கு முன்னிலையில இருக்காங்க அப்படின்றப்பதான் அந்த விஜய் அவர்களுடைய பவர் தெரியுதா? அதை வந்து கணிக்க முடியாத தேர்தல் நிறைய பேர் சொன்னாங்க, அதுக்கான காரணம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் கணிச்சிருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களை சொல்லலாம், ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நீங்கள் செங்கோட்டையன் சப்போர்ட் பண்ணுறீங்க ஏடிஎம்கேவா அப்படிலாம் கேட்குறாதீங்க. நம்ம ரியாலிட்டி என்ன, அவர் முதல் முறையாக போகும்போது யாருக்குமே வந்து இவர் ஏன் இந்த பக்கம் போனார், ஏன் நீங்கள் டிஎம்கே பக்கம் போகல? ஏன்னா 3 டைம்ஸ் சீஃப் மினிஸ்டர் அந்த பன்னீர்செல்வம் இந்த சைடு தான் போய் சேர்ந்தார். நிறைய பேர் திமுக கிட்ட தான் போயிருக்கிறாங்க. திமுக அமைச்சரவையில் பெரும்பாலானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து போனவங்க தான். ஆனால் இவர் வந்து இல்லை இது வேண்டாம், இந்த சைடு போனால் கரெக்டாக இருக்குமோன்னு அவர் நினைச்ச கணிப்பு வந்து இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. இன்னைக்கு இதை மாதிரி பேர் அவரோட ஜோக்கரா பார்த்தாங்களோ. ஆமாம், ஏன்னா அவர் வந்து எனக்கு எப்படி தோணுச்சு, நான் நிறைய பேட்டியில் கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவர் அம்மா வழி வந்தவர், ஜெயலலிதா அவர்கள் வழி வந்தவர், ஜெயலலிதா அவர்கள் புரட்சித் தலைவர் வழி வந்தவர். அந்த காலத்துலேருந்தே அவர் இருக்கிறார். அப்போ அந்த கட்சி எதுக்காக ஆரம்பிக்கிறது, திமுகன்னு ஒரு கட்சி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் ஏடிஎம்கே. ஸோ அதனால் அவர் திமுகவுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். அப்போ அவர் அங்கே போகலைங்க, அப்புறம் அவருக்கு அடுத்த ஆப்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காதான். ஸோ அவர் சூஸ் பண்ணது கரெக்டு அப்படிங்கிறது அன்னைக்கு நம்ம தப்பாக சொல்லியிருந்தாலும் எத்தனை பேர் பேசினாங்க தெரியுது. ஆனால் அந்த நீங்கள் கேட்டிங்களே அது கணிச்சது கரெக்டாக அவர் கணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி கணித்தவர்கள் ஒரு சில பேர் தான். இப்போ அதே மாதிரி திமுகலேருந்து வெளியே வந்தார்ல ஒருத்தர் பாபு, அந்த இப்போ அவர் தான் ஜெயிக்க போகிறாரு, ஸ்டாலின் எடுத்து ஜெயிக்க போகிறார். அவர் ஏடிஎம்கே கிட்ட போகல, நேராக இங்கே வந்திருக்கிறாரு. அப்புறம் அவரோட கணிப்பு கரெக்டாக தான் இருந்திருக்குது. ஒரு சில பேர் கரெக்டாக கணிச்சிருக்கிறாங்க, அது வந்து பெரும்பாலானவர்களால் அதை கணிக்க முடியலைங்கிறதா உண்மை. ஓகே சார். சரி, இப்போ கள நிலவரப்படி 104 இடங்கள்ல வந்து தாவேக்கா முன்னிலையில இருக்காங்க. ஸோ இன்னும் எத்தனை தொகுதிகளில் முன்னிலையில இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு? இப்போ லாஸ்ட் இப்போ நம்மளுக்கு எப்படின்னா ஒரு 2 மணி 3 மணிக்குள்ள ரிசல்ட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்ன மாதிரியான சட்டசபை அமையும் நீங்க நினைக்கிறீங்க? 110 எனக்கு தெரிஞ்ச 110 மெஜாரிட்டிக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து சிங்கிள் மெஜாரிட்டிக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே 110, 11, 12 வந்து இருந்தாலும் அந்த சிங்கிள் மெஜாரிட்டி வருமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். சிங்கிள் மெஜாரிட்டிக்கு ரொம்ப கம்மி, வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். எப்படி தொங்கு சட்டசபை தான் அமைய போகுதுங்கிறத என்னுடைய பார்வையில் தெரியுது. ஓகே சார். சரி, இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் வந்து அடுத்த சிஎம் யார் அப்படின்றது தெரிஞ்சிடும். சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மறுபடியும் இதோட நான் காமிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த அவர் வந்து இதை மாதிரி காமிச்சது வந்து ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வாக்கு போட்ட அத்தனை பேரும் நீங்கள் கேவலப்படுத்துன மாதிரி. 234 தொகுதியில் இருக்கிற மக்களையும் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு நீ கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ கேள்வி கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்லலாங்கிறனால ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை தான் ஏடிஎம்கேன்னு ஒரு பார்ட்டி உருவாச்சு.
அந்த பார்ட்டி உருவாகி நீங்கள் 6 தடவை ஜெயிச்சிருக்கிறீங்க, 6 தடவை ரூல் பண்ணிக்கிறீங்க, அவங்க ஏற்கனவே உங்களோட அதிகமாக ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் எதனால் அந்த தப்பை திரும்ப திரும்ப செய்கிறாங்க. இப்போ நீங்கள் இதை மாதிரி ஒரு ஆணவத்தோடு நீங்கள் பேசும்போட விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. மறுபடியும் நான் காமிக்க ஆசைப்படுறது, ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேர் நீங்கள் கேவலப்படுத்துற மாதிரி. நீங்கள் எதிர்க்கட்சிகளை விட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா அவங்களுக்காக நீங்கள் பதில் சொல்லுங்கள். எவ்வளோ ஆணவமாக வந்து இதை பார்த்துக்கோ அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆணவமான பேச்சு அது. ஸோ அதற்குண்டான விலையை வந்து இன்றைக்கி அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சிம்பிள் வந்து இதாச்சு, ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பேசிட்டு இருந்த சின்ன பையன். ஸோ இப்போ ரிசல்ட் பார்த்து என்ன மாதிரியான சிச்சுவேஷன்? இப்போ அவரால் இப்படி தான் உட்காந்துருக்க முடியும். அவரால் வேற ஒன்று என்ன சொல்கிறது, தமிழ்நாடே தலை குனிய விட மாட்டேன்னு. நீங்கள் தலை குனிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு தலை நிமிந்துடும். நீங்கள் உங்கள் கூட்டம் ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலே போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டேஜ் வந்துடும். மறுபடியும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அறிவாளிகள், நாங்கள் அறிவாளிகள் தான், முட்டாள்கள் கிடையாதுங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்கிறத வந்து. ஏன்னா இவங்களை தேர்ந்தெடுக்கலனாலே வந்து இப்போ என்ன சந்தோஷம்னா திமுக வராது, அது வந்து 3rd பிளேஸ்க்கு வந்துருச்சு. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் எனக்கு. ஓகே சார், இனிமே இந்த 2026க்கு அப்புறம் மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திராவிட கழகமா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், ஸோ திராவிட கழகத்தை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஒரு மாற்று வந்துருச்சுன்னு உறுதியா நம்பிட்டாங்க. ஒரு சேஞ்சஸ் அது இவங்க நடந்துக்கிற விதத்துல தான் இருக்குது. இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க 10 வருஷம் கழிச்சு திமுக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை அவங்க எப்படி பொண்ணா பயன்படுத்திருக்கணும். 2021 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வருதுன்னா அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி நல்லா பயன்படுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பேசணுங்கிற ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்திருப்பீங்க. நீங்கள் எதுவுமே செய்யலை, கிடைச்ச நீங்கள் அதாவது 50 வருஷம் வாங்கின கடனை 5 வருஷத்துல நீ வாங்கியிருக்கிறனா நீ என்ன பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர். இதுக்கு நீங்க விளக்கமெல்லாம் கொடுத்தீங்க. அந்த மைனர் வந்து மல்லுவெட்டி மைனர் மாதிரி கையில ஒரு மல்லிகைப்பூலாம் சுத்திட்டு ஒருத்தர் போனார். அவரும் தோக்கத்தான் போறாரு. அவர் நீங்க 34 அமைச்சர்ல 31 பேர் வந்து தோல்வி முகத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்க உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியலங்க தானே அர்த்தம். 5 வருஷம் எங்க 50 வருஷங்க 50 வருஷமா வாங்கின கடனை 5 வருஷத்துல நீங்க வாங்கி நீங்க நடத்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தானே அர்த்தம். அப்போ கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு யாருக்கு வந்திருக்குன்னா தாவேக்காவுக்கு வரப்போகுது. இன்னொன்று வரப்போகுது. அதை அவங்க சரியாக பயன்படுத்தினாங்கன்னா மட்டும்தான் அவங்களால அடுத்தது ஜெயிக்க முடியும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு வந்து மறுபடியும் எம்பி எலெக்ஷன் வரும், உள்ளாட்சி தேர்தல் வரும். அப்போ இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இவங்களை சூஸ் பண்ணது கரெக்டுங்கிறது அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். மறுபடியும் நீங்கள் ப்ரூவ் பண்ணலைன்னா அந்த தற்குறிகள் அணில் குஞ்சுகள் மறுபடியும் மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. வாய்ப்புகள் கிடைக்குது. சரி, இப்போ 107 இடங்கள் முன்னிலை வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம 105 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்லி வந்து டிஎம்கே பக்கம் போறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஏடிஎம்கே பக்கம் தான் போகணும். ஏடிஎம்கே கூட்டணியில பாஜக, அதாவது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்ற பாஜக இருக்கு. ஸோ வந்து இவங்க எவ்வளவு சப்போர்ட் இருக்கும், அதே மாதிரி வந்துச்சு, அதாவது ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி வந்துச்சு அப்படின்னா யாரு சிஎம் ஆகுவாங்க? இல்லை 2.5 years மாதிரி நீங்க மகாராஷ்டிராவில் இதை மாதிரி நடந்திருக்குது. அதை சொல்றேன் உங்களுக்கு. அப்படி வருதுன்னா ஏதோ கூட்டணி, அதாவது அரசியலுக்கு முன்னாடியே அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அது இல்ல, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அமைதல், உங்களுக்கு அதுதான் வாய்ப்பு. உங்களுக்கு மறுபடியும் எலெக்ஷன் வைக்க முடியாது. ஸோ என்ன வாய்ப்பு உங்களுக்கு முன்னாடி என்ன வாய்ப்பு இருக்குது? 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். ஒன்று திமுக கூட போகணும், அதுக்கு போக முடியாது, அது நடக்க முடியாது. ஏன்னா திமுக எதிர்த்தா நீங்கள் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. ஸோ அதை நீங்கள் உண்மையாக உங்களுக்கு போகணும் விருப்பம் இருந்தால் கூட அது நீங்கள் செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் திமுக எதிர்த்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன இருக்குது? ஏடிஎம்கே இந்த கூட்டணி மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த கூட்டணி கூட நீங்கள் ஏதோ ஒரு சமரசம் 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தால் மட்டும்தான் ஒரு 5 years ரூல் பண்ண முடியும். நான் 2.5 வருஷமா நீ 2.5 வருஷமா அந்த உடன்பாடுகள் வந்து எப்படி வரப்போகுதுங்கிறது அது வந்து அந்த 2 கூட்டணி தலைவர்களும் பேசும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஓகே சார், நம்மளுக்கு May 4 இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். May 5 இல்லை, நம்ம இன்னும் ஒரு 3-4 மணி நேரத்துல ஒருத்தர் முன்னாள் முதல்வர் ஆகிட்டார். எனக்கு அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். அந்த வெள்ளை பேப்பருக்கு எனக்கு வந்து இந்த ஆசை ரொம்ப நாளாக இருந்தது. அவர் பேசின நாள்ல இருந்து அன்னைக்கு நம்ம பேசினால வந்து மறுபடியும் திமுறோட தான் பேசுவாங்க. அப்படிதான் பேசுவோம். இவங்களோட பதில்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு நிறைய 2.0க்கு இவங்க லைட்டிங்ல செட் பண்ணி டைமிங்லாம் ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த அறிவாலயத்துல இருந்து எல்லா இதெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்ட பந்தெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க போட்ட ஆட்டம் அப்படி. ஸோ அதோட விளைவுகளை நீங்க அனுபவிக்கிறீங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ஓகே.